கோயிலிலே பல விழாக்கள் நாங்கள் போகிற போது அப்படி தோற்றமே சீக்கிரமான ஒரு தோற்றம். அந்த கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி, ஒரு சொல்லா ஒரு முடி, இந்த சேதுபதிங்கிற பேருக்கு ஏற்றாப்புல ஒரு மகாராஜா மாதிரி தான் அவருடைய தோற்றம். அவருக்குன்னே பிறவியிலேயே கடவுள் கொடுத்த பரிசு. அந்த மாதிரி அருமையான தோற்றத்தோடு இலக்கியத்தை ரசிப்பார். நீதியரசர் மகாராஜன் மாதிரி அவர் பாராட்டுகிற முறையே ஒரு தனி அழகாக. அவருடைய பாராட்டை பெறுவது என்பது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பெருமை தருகிற விஷயம். அப்படி அவருடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் எவ்வளவோ ஏங்கி இருக்கிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விருதை கொடுக்கிற ஒரு பேற்றை முருகப்பெருமான் எனக்கு வழங்கி இருக்கிறார். நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை கொடுக்கறதுக்கான ஒரு கருவியாக என் கையை கொடுக்க சொல்லி என் கையில கொடுத்திருக்கிறீர்கள். நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவர்கள் வாழ்நாளில் இது ஒரு பெரிய நாள் என்பதை விட என்னுடைய வாழ்நாளில் இது மிகப்பெரிய நாள். ஏன்னா அவருக்கு திருப்புகள் கரைத்து குடித்தவர், கடல் திருப்புகள். நீங்க எந்த பாடலை கேட்டாலும் சொல்வார், எதற்கு விளக்கம் கேட்டாலும் சொல்வார், அதன் நுட்பத்தை சொல்வார், தத்துவத்தை சொல்வார், இலக்கிய விளக்கத்தை சொல்வார். எல்லாவற்றையும் அந்த திருப்புகழ் அப்படி அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து படித்து உணர்ந்து அந்த நிலையில நிற்கிற மிகப்பெரியவர்கள். அதனால அவர்களுக்கு இந்த அருணகிரிநாதர் திருக்கோயில் இந்த திருவிழா சார்பாக இந்த பட்டத்தை கொடுத்திருப்பது சால பொருந்தும் என்று இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முருகப்பெருமானுடைய வழிபாடு தனித்த சிறப்புடைய ஒரு வழிபாடு. இதுல முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய எல்லா பகுதிகளையும் நமக்கு எழுதி காட்டி இருக்கிற பெருமை அல்லது கொடுத்திருக்கிற பெருமை திருப்புகழுக்கு உரியது. அந்த திருப்புகழ் தமிழ் மறை ஞான நூல். அவருடைய புத்தகத்துல கூட எழுதியிருந்தார், டிவைன் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்கார். நான் அதை எப்படி படிச்சேன், திருட்டுத்தனமா படிச்சேன். அவர் மேல புத்தகத்துல எழுதியிருந்தார், டிவைன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி டிவைன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவருடைய அந்த நோட் புக்ல ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தார். அவர் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த ஞான பாதையிலே நாம இறைநிலை பெறுவதற்கான வழி என்ன, இறைநிலை பெறுவதற்கான வழியை பாடத்திட்டமாக கொடுத்த பெருமை சத்குரு அருணகிரிநாதருக்கு உண்டு. ரொம்ப கருணை உடையவர். நம்முடைய மீது உள்ள கருணையினாலே இந்த பாடத்திட்டத்தை தமிழ் மொழியிலே மிகச்சிறந்த உலக சிறந்த மொழியாகிய தமிழ் மொழியிலே நமக்கு உள்ளம் கொள்ளும்படியாக கொடுத்தார். கோயிலுக்கு வருகிற எல்லாருமே ஒரே மாதிரியான பக்குவத்தோடு வருவதில்லை. வெவ்வேறு பக்குவத்தில் இருக்கிறார்கள், வெவ்வேறு நோக்கத்தில் இருக்கிறார்கள். நான் அந்த வழியா வருகிற போது பார்க்கிறேன், மலை சுற்றுகிறவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரே நோக்கத்துக்காகவா சுற்றுகிறார்கள். சில பேருக்கு கருப்பட்டி காப்பி ரொம்ப முக்கியமா இருக்கு. சில பேருக்கு அண்ணா இந்த திருவண்ணாமலை மட்டும் என்னன்னா எங்க நின்னாலும் திங்கலாம். ஒண்ணு ஃப்ரீயா போடுறான், இல்லாட்டி காசு வாங்கிட்டு போடுறான். ரெண்டே குரூப், சும்மா வாங்குற பிச்சைக்காரன், காசு கொடுக்குற பிச்சைக்காரன். ரெண்டு குரூப். எங்க போனாலும் திங்கலாம், வரிசையா திங்கிறது தான் முக்கியம். திருவள்ளுவர் தான் செவியில அறையிற மாதிரி சொன்னார், செவிய சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு கேட்டார். முதல் சுவை உணவு சுவை. உலகத்துல எல்லா குழந்தை பிறந்தவொடனே செப்பு கொட்டது, தாய்ப்பால் கொடுத்தவொடனே செப்பு கொட்டது. முதல்ல அந்த அந்த பசிக்கு உணவு தேவைங்கிறத யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது முதல் சுவை. ஆனா அந்த முதல் சுவையோடைய பல பேர் நின்று விடுகிறார்கள் உலகத்துல. அந்த செவிய சுவையுணரா வாயுணர்வின் மாக்கனாக இல்லாம வெளியில் இருக்கிறவர்கள் வாய்ச்சுவையில் ஆர்வம் காட்ட, மண்டபத்துக்குள் இருக்கிறவர்கள் செவிச்சுவையில் ஆர்வம் காட்ட இந்த இடம் இப்ப அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் தேடி போவது ஒரே மாதிரியான விஷயத்தை அல்ல, ஒவ்வொருவரும் ஒரு பொருளை தேடுகிறார்கள் இந்த உலகத்துல. சரி, அப்படி உள்ள கோயில்ல சுவாமி கும்பிடுறவங்களும் ஒரே மாதிரியாக எனக்கு ஞானம் கொடு அப்படின்னு கேட்கிறார்களா அல்லது வேண்டுகிறார்களா? அது ஒரு கேள்வி. நாங்க பட்டிமன்றத்துல பேசும்போது வேடிக்கையா சொல்லுவோம், சாமி கும்பிட்டோன்னு அப்பா பையனை பார்த்து கேட்டாரு, நீ என்னடா வேண்டிக்கிட்ட? அப்பா நான் என்னப்பா வேண்டிக்கிட்டேன்? காடு கொடு, பங்களா கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியே அந்த சாமியை வேண்டது
புத்தி கொடுன்னு வேண்டணும். நான் அப்படித்தான் வேணும்னாரப்பா. கொஞ்சம் யார் யாருக்கு எது எது இல்லையோ அதை அவங்க கேட்டுக்க வேண்டியதுதானப்பா. உனக்கு என்ன இல்லையோ நீ கேட்ட, எனக்கு என்ன இல்லையோ அதை நான் கேட்டேன்னு வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்வோம். வேண்டுவது இறைவனிடத்துல வேண்டுவது என்ற ஒரு பழக்கத்தை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியான தன்மையே வேண்டுகிறார்களா? அவன் வேண்டத்தக்கது அறிவோ, அவனுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசாம மௌனமா இருக்கிறார்களா? அருமையநாத பெருமான் சொன்னார், சரி நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீ போய் நின்னாலே உனக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும், உலகியெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கேட்காத, கொடுக்கப்படும் அப்படின்னு. சார், விவேகானந்தரை ராமகிருஷ்ணர் சோதிக்கிறார். காளி கோயில்ல போய், விவேகானந்தர் குடும்பத்துல வறுமை இருந்தது, ரொம்ப வறுமை. அப்பா இறந்து வர போயிட்டார். அந்த காலகட்டத்துல ரொம்ப அந்த குடும்பம் கஷ்டப்படுது. குருதேவர் ராமகிருஷ்ணன் சொல்றார் விவேகானந்தர், சரி உள்ள போய் காளிகிட்ட போய் கேளு அப்படின்னார். இவர் காளி கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வாசல்ல இப்படியே கைய கட்டிட்டு உலாத்துறாரு ராமகிருஷ்ணர். அவன் வந்த உடனே, என்ன கேட்டுட்டியா, என்ன கேட்டுட்டியா அப்படின்னார். விவேகானந்தர் திருப்பி கேட்டார், எது? என்கிட்ட சொல்லல, உனக்கு கஷ்டமா இருக்கு. உள்ள போன உடனே மறந்து போச்சு அப்படின்னு. போய் மறுபடியும் கேட்டுவா அப்படின்னு. இவர் மறுபடியும் போனாரு, அதேதான் சம்பவம், மறுபடியும் மறந்து போச்சு. 3 தடவை போயிட்டு திரும்பி என்னன்னு தெரியல, அவர் சன்னதிக்கு போனா கேட்கணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது, நான் என்னமோ யோசிக்கிறேன், வந்துட்டேன் திரும்ப அப்படின்னு. அப்ப ராமகிருஷ்ணர் சொன்னாரு, நீ எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கடைக்கண் பார்வை பட்டாலே போறோம், அவள் தரித்திர நாசினி, அவ கடைக்கண் பார்வைப்பட்டாலே உனக்கு வேண்டியதெல்லாம் உலகத்துல கொடுக்கப்படும், நீ ஒண்ணு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. இப்போ அடிப்படையில ஆரம்பத்துல கோயிலுக்கு போகிறவர்கள் இறைவன் வேறு நான் வேறு என்று பிரித்து கொண்டு எனக்கு பொருள் கொடு அப்படின்னு கேட்பதை தவிர்க்க முடியாது. நமக்கு அப்படித்தான் முதல்ல தோன்றும் கேட்கிற போது. மிகுத்த கணமதுரு நெல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் தைத்த வடிவேலா அருணதன பாத பத்மம் அதுநிதமுமே துதிக்க. அதாவது அவருடைய அந்த திருவடிகளை போய் நீ வெறும்ன கும்பிட்டா போறோம், 2 இக பர சௌபாகியங்களையும் அவன் கொடுத்துடுறான். எப்படி கொடுக்கிறான்? மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். சார், வாழ்வு அப்படிங்கிற போது டைம் லிமிட்டேஷன் ஒண்ணு வந்துருது. எவ்வளவு நாள் மிஞ்சி போனா 120 வயசு வாழலாம். ராமானுஜன் 120 ஆண்டு வாழ்ந்தார். 120 ஆண்டு மனிதனுக்கு ஆயுள் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான் மேக்சிமம் நம்மளால வாழ முடியும். எல்லாம் கரெக்டா வாழ்ந்தாலே 120 வருஷம் தான் வாழ முடியும். ஆனா சில பேர் பாருங்க, திருவள்ளுவர் 2000 வருஷமா வாழ்றார். 2000 வருஷமா திருவள்ளுவர் வாழ்றார். சுஜாதான எழுத்தாளர் திருவள்ளுவரை பத்தி ஒரு வார்த்தை எழுதினார். இந்த மனிதன் விசித்திரமானவன், எல்லோரோடும் கைகுலுக்கி பேசுவதற்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான். யாரு? திருவள்ளுவரை. இந்த மனிதன் வித்தியாசமானவன், எல்லோரோடும் கைகுலுக்கி பேசுவதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் அப்படி. திருவள்ளுவத்தை போனா அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஒண்ணு வச்சிருக்கிறார், ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார். 2000 வருஷமா அந்த உயிரோடு இருக்கிறார். அப்ப வாழ்வு எல்லாருக்கும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய வாழ்வு கிடைக்குமான்னு தெரியல. புலவனுக்கு கிடைக்கலாம், இலக்கிய கவிஞனுக்கு கிடைக்கலாம். மிகுத்த கனமதுரு நிழ்சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். அதாவது இதை விட இக வாழ்க்கைக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் வேணுமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் முழுமையா சொல்லுகிற ஒரு வார்த்தை. எப்படி? வாழ்வு, பெருவாழ்வு, கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். அடிக்கடி சொல்றதுதான், சில பேருக்கு நிறைய வசதி இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சில பேருக்கு ஒரு வசதி இருக்காது, சௌக்கியமா அனுபவிப்பாங்க. சார், எங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில் முதலாளி இருக்காரு. அவர் இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் தான் வாங்குவார். அவருடைய குணம், உலகத்திலேயே என்ன கார் காஸ்ட்லியோ அதுதான் வாங்குவார். கோயம்புத்தூர்ல பெரிய மில் முதலாளி. அந்த கார்ல அவர் எவ்வளவு பயணம் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, காலையில 8 மணிக்கு அவர் வீட்டை விட்டு அந்த கார்ல ஏறினார்னா 12 கிலோமீட்டர்ல அவர் மில்லு வந்துடும். 12 கிலோமீட்டர்ல அவர் இறங்கிட்டாருன்னா நேரா மில்லுக்குள்ள போயிடுவார். திரும்பி எத்தனை மணிக்கு வெளியே வருவார் தெரியுங்களா? ராத்திரி 8-8:30 தான் வெளியே வருவார். திரும்பி ஏறினா 12 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வீட்டுல கூட அந்த டிரைவர் விட்டுட்டு போவான். எனக்கு தெரிஞ்ச 24 கிலோமீட்டருக்கு மேல அந்த கார்ல அவரு ஒரு நாளைக்கு பயணம் பண்ண மாட்டார். ஆனால் அவர் டிரைவர் இருக்கான் பாருங்க, அப்படி ஒரு அதிர்ஷ்டம் சார்.
கார் சாப்பிடுறதா இருந்தா அந்த கார் எடுத்துட்டு தான் போவோம். என்ன வேணும்னாலும் அந்த கார் எடுத்துட்டு தான் போவான். இது பெருசு இல்ல சார், எனக்கு பெரிய ஆச்சரியம். அவன் பின் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு, அவன் சொல்லக்கூடாது அவர்னே சொல்லுவோம், எல்லாரும் பெரிய மரியாதைக்குரியவங்க தானே. அவர் பின் சீட்ல உட்கார்ந்து அந்த டிரைவர் முன் சீட்ல 2 காலை இப்படி போட்டு அந்த 2 காலை டிங் 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 இப்படி ஆட்டிக்கிட்டு ஏசி போட்டு சௌக்கியமா ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அவன் சந்தோஷமா அந்த காரை என்ஜாய் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச அந்த காருக்கு பில்லு பே பண்ணது மட்டும்தான் முதலாளி, முழுசா அனுபவிக்கிறது முழுக்க உங்க டிரைவர் தான். இதுல எப்படின்னா 4:30 மணிக்கு அவன் பிள்ளைக்கு ஸ்கூல் விடும், போய் அவன் பிள்ளைய கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வருவான். அவன் அந்த காரை எடுத்துட்டு போவான், 4:30 மணிக்கு கொண்டு போய் பிள்ளைய வீட்டுல விட்டு திரும்பி வருவான். இப்ப இவர் பேர்ல கார் இருக்கு, ஆனா அனுபவ பாத்தியதை முழுக்க அவன் பேர்ல இருக்கு. அவன் தானே வாழ்க்கையில அனுபவிக்கிறான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற, நீங்கள் சேர்த்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் சொத்து. நீ எவ்வளவு தண்ணி குடிச்ச, நீ எவ்வளவு காப்பி குடிச்ச, நீ எவ்வளவு சாப்பிட்ட, நீ எவ்வளவு தானம் பண்ண, எவ்வளவு பிறரை மகிழ வச்ச, இது என்னென்ன நீ அனுபவத்துல கொண்டு வந்தியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையா இருக்க முடியுமே ஒழிய சேகரிச்சதெல்லாம் எப்படி ஒரு சொத்தா இருக்க முடியும்? சரி, முதல்ல உலகியல் தான் மனுஷன் விரும்புறான், அதனால கடவுள்கிட்ட போனாலும் முதல்ல கேட்கிறான், தப்பே கிடையாது. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, நாளாக நாளாக கோயில்கள் மிகப்பெரிய வணிக சந்தைகளாக மாறிவிட்டது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல இருக்கலாம், எல்லா காலத்திலயும் அதுலயே இருக்கலாமா? நான் கூட இப்ப இல்ல, என்னுடைய முதல் ஒரு சிங்கப்பூர் பேச்சு யூடியூப்ல இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஒரு 16 வயது வருகிற போது உனக்கு காமத்தை பற்றிய சிந்தனை வரவில்லை என்றால் உன் உடம்பில் ஏதோ கோளாறு என்று பொருள். ஒரு 61 வயதிலும் உனக்கு அதே சிந்தனை வருகிறது என்றால் உன் புத்தியில் ஏதோ கோளாறு என்று பொருள். 16 வயசுல வர்றதுல தப்பு இல்லை, அப்படி ஒரு ஃபீலிங். 61 வயசுல அதே மாதிரி ஃபீலிங்கோட இருக்கிறேன்னா சம்திங் ராங் இல்லையா? நம்ம வாழ்க்கையில டிராவல் இருக்கணும், பயணம் இருக்கணும், ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கணும். சரியா சொல்றதா இருந்தா மூலாதாரத்தில இருந்து குண்டலினியை கிளப்பில்ல, நாம நம்மள கிளப்பி மூலாதாரத்தில இருந்து சுவாதிஷ்டானம் வந்து, சுவாதிஷ்டானத்தில இருந்து மணிப்பூரகம் வந்து, மணிப்பூரகத்தில இருந்து அப்படியே அநாகதம் வந்து, விசுக்தி வந்து, ஆக்ஞை வந்து, நாம துரியத்துக்கு பயணப்பட்டாதான் வாழ்க்கை சரியா இருக்குன்னு பொருள். இது பயணப்படலைன்னா வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குது? அதனால ஏதாவது அர்த்தம் இருக்குதா? உங்கள பல பேர் பிளேன்ல போயிருப்பீங்க, நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா பிளேன் பயணம் பண்ணிருப்பீங்க. பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம்னா பிளேன் என்ன பண்ணும்? அந்த டேக் ஆஃப் ஆறதுக்கு முன்னாடி அந்த ரன்வேன்னு ஒண்ணு இருக்கு. ரன்வே என்ன ஒரு 600 மீட்டர் இருக்கும், இல்ல 1 கிலோமீட்டர் இருக்கும், இல்ல 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பிளைட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஓடணும், ஒரு டிஸ்டன்ஸ் ஓடிதான் மேல ஏற முடியும். அதுக்கு ஒரு ரன்வே கொடுத்திருப்பான். கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் ஒரு தடவை பிரான்ஸ் போனாங்க. போன போது இந்த ரன்வேல இருந்து பிளைட் கிளம்பி அப்படியே போயிட்டு ரிப்பேர் என்னமோ ஒண்ணு, நல்ல வேலை முதல்ல அந்த பைலட் கண்டுபிடிச்சிட்டான். அதனால ரன்வேல அப்படியே போய் சுத்தி அப்படியே திரும்பி இந்த கேட்டுக்கு போனாங்க. அப்ப MS விஸ்வநாதன் எவ்வளவு இன்னசென்ட்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. கண்ணதாசன் கேட்கிறாரு, அண்ணே இது இப்படியே பிரான்ஸ் போகுதோ, எது தரையிலேயே இப்படியே பிரான்ஸ் போகுதோ அப்படின்னு. கண்ணதாசன் சொன்னார், ஆமா இப்ப ஏன் நிறுத்தி இருக்கிறாங்க, ரோட்ல பில்டிங் எல்லாம் இடிக்குதான், அதனால இடிச்சிட்டு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு போறாங்களாம். அறிவு கேட்டவனு, உனக்கு சங்கீதம் தவிர உனக்கு வேற என்னடா தெரியும்? எங்கேயாவது பிளேன் இப்படியா போக முடியுமா? கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறமா மேல போகணும். அப்ப ஏன் இது மேல போகல? ரிப்பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேன் ஒரு 80 கோடி வச்சுக்கலாமா, 100 கோடி வச்சுக்கலாமா, 110 கோடி வச்சுக்கலாமா? 110 கோடி ரூபாய் போட்டு ஒரு பிளேன் பண்ணா அந்த பிளேன் வந்து 800 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் அது ரன்வேல போலாம். அப்புறமா பாருங்க டில்ட் இப்படி ஒரு மேல தூக்கும், அப்படியே அது மேல போனாதான் அதுக்கு மரியாதை. அது அப்படியே பயணப்படணும் இல்லையா? இது மேல நோக்கி போகாம அப்படியே ரோட்லயே போயிட்டே இருந்தா ஏங்க 100 கோடி ரூபாய் போட்டு ஒரு பஸ்ஸா கட்டுவான். பஸ் 80 லட்சம் ரூபாயில கட்டலாமே, 80 கோடி போட்டு ஒரு பஸ்ஸா கட்டுவான் இல்ல. மன்னிச்சுக்கங்க, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கவனிக்கணும். நானெல்லாம் விமானத்தை பஸ் போல் ஓட்டி கொண்டிருக்கிற முட்டாள்கள். உலகியல் என்ற ரன்வேல கொஞ்சம் தூரம் ஓடி பிளேன் டேக் ஆஃப் ஆகி மேல போனோம். நம்ம பிளேன் மேலேயே போக மாட்டேங்குது. ஏர் இந்தியா பிளேன் மாதிரி எப்ப கீழே வரலாம்னே காத்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆகுறது?
அப்ப 100 கோடி ரூபாய்க்கு இந்த பிளேன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? டேக் ஆஃப் எப்ப ஆகுறது? இது எப்ப மேல் நோக்கி பயணிக்கிறது? அதுக்கு ஒரு ரகசியம் வேண்டியிருக்கு. நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மளை மேல நகர்த்தி கொண்டே மேல போகணும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, உலகத்துல எத்தனையோ மதங்கள் அப்படின்னா, இந்தியாவுக்கு 2000 சில்லற மதங்களுக்கு மேல இருக்கு. 10,000 20,000 கடவுள்களுக்கு மேல இருக்கு. இந்தியாவில புள்ளி விவரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மதங்கள் இருக்கு. இந்தியாவில மட்டுமே இவ்வளவு மதங்கள் இருக்கு, இவ்வளவு கடவுள்கள் இருக்கு. எல்லா மதங்களுடைய அல்டிமேட் எய்மும் என்ன? பரீட்சையில பாஸ் பண்றது, நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த சக்தி வரத்தை கொடுக்கறதுக்கு எந்த சுவாமிக்கும் சக்தி இருக்கிறதா எனக்கு தெரியல. இது வரைக்கும் எந்த சாமியும் நல்ல மாப்பிள்ள கொடுத்ததா எந்த பெண்ணும் முழுசா நம்பினதே இல்லை. உண்மையை உண்மைன்னு சொல்லிடணும். அதே மாதிரி இவர் வேண்டாம் பாருங்க, நல்ல மனைவின்னு, அதுக்கும் சான்ஸே. அது எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டிலேயே அதை கல்யாண மாலை மோகன் ஒருத்தர் தான் போய் சொல்றாரு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு மனைவி. இவர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, மோல்டு பண்ணி உடனே கையில கொடுத்துருவாருல்ல. எதிர்பார்க்கிற மாதிரியே மனைவி எவனுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல? கிடைக்கவே கிடைக்காது. அவரையே கேட்டேன், ஏன் இப்படி சொல்ற? எவனுக்கு கிடைக்கல, ஒரு ஆறுதலுக்காவது சொல்லலாமே அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. சரி சார், கோயிலுக்கு போறோம், துர்காய்க்கு நீங்க விளக்கேத்துறீங்க, செவ்வாய்க்கிழமை விளக்கேத்தி பாக்குறீங்க, நல்ல கணவன் கிடைக்கட்டும் அப்படின்னு. எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யக்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியே எங்களிலும் ஞாயிறு. ரைட், விரதம் இருக்கிறீங்க, கஷ்டம் இருந்து எல்லாம் பாக்குறீங்க. ரைட், இதுதான் அல்டிமேட் பர்பஸ். திருப்பி 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 கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து வீடு கட்டி, அந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு பெரிய வீடு கட்டி, அப்புறம் அந்த வீட்டை இன்னொரு பெரிய வீடு கட்டி. சார், நான் கூட கொஞ்சம் பெரிய வீடா இருக்கணும்னு தான் வீடு கட்டினேன். ஏன்னா எனக்கு சின்ன வீடு ஜாதகத்திலே கிடையாது. பெரிய வீடா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பெரிய வீடு கட்டினேன். நான் எப்படி கட்டினேன் தெரியுங்களா? வீடு கட்டும் போது எனக்கு ஒரு ரூமு, படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஆபீஸ் மாதிரி ஒரு ரூமு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பெட்ரூம், அப்புறம் விசிட்டர்ஸ் மீட் பண்றதுக்கு இடம், அப்புறம் என் 2 பொண்ணு மாப்பிள்ள, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள 2 பொண்ணு, அப்புறம் பேரம்பேத்தி எல்லாம் வந்தா, இப்படியே எல்லாம் கட்டினேன். இப்ப என்னையும் அந்த கிழவியவும் தவிர வீட்டுல யாரும் எதுவுமே வர மாட்டேங்குது. எதுனாலும் போன்ல பேசுறதுங்கப்பா, நல்லா இருக்கியாப்பா, இன்னும் ஒண்ணு கேட்கல, ஏப்பா நல்லா இருக்கேன்னு கேட்கல, நல்லா இருக்கியாப்பா, நல்லாவே இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது, நீ நல்லா இல்லைன்னா நான் வேற வந்து பாக்கணும், இருக்கிறது நேரமே இல்லை. நான் கிண்டலுக்கு சொல்லல. ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படல. ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படல. இன்னும் சொல்ல போனா, ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம், ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம். வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதை கேட்டோம்? இப்படி ஒரு புள்ள வேணும் கேட்டோம், அப்படி ஒரு சொத்து வேணும்னு கேட்டோம், இப்படி ஒரு புகழ் வேணும்னு கேட்டோம், இப்படி எல்லாமே கேட்டோம். பட் இது எல்லாம் கேட்டோம், கேட்டதாலேயே கெட்டோம், கேட்டதாலேயே கெட்டோம். இதுதான் பெரிய ஆச்சரியம். என்னென்ன கேட்டோமோ அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். சார், இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ள அமையணும்னு 7 வாரம் கோயிலுக்கு போன பொம்பளைங்க இல்ல, இந்த மாப்பிள்ள தான் அமையணும் அப்படின்னு ஜாதகம் வந்ததுல இருந்து 7 வாரம் கோயிலுக்கு போன பெண்கள் உண்டா இல்லையா? அவங்களே 60ஆம் கல்யாணத்துக்கு முதல்ல என்ன பாவம் பண்ணணும்? என் தலையெழுத்து என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது அப்படி. ஆனா மறுநாள் தாலி கட்டிக்குவாங்க, அது வேற சமாச்சாரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை நாம் வேண்டும் என்று கேட்டோமோ அதுவே நமக்கு வேண்டாத ஒரு பொருளாக மாறுவதற்கு ஒரு 40 ஆண்டு அல்லது 30 ஆண்டு நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்மால வெளியில வர முடியல. எதை நோக்கியது நம்முடைய பயணம் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு 2-3 வார்த்தை இருக்கு. என்னன்னா, நான் முதலே ரிசல்ட் ஓபன் பண்ணிடுறேன், ஏன்னா அது ஈஸி. ஏன்னா ரொம்ப ஆழமா போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரியலைசேஷன், அவேர்னஸ், இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதெல்லாம் நம்முடைய பாசிட்டிவ் நம்ம சேர்த்தோமோ எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ங்கிறது புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலேயே இப்ப நாங்க அந்த பெரிய வீடு வேணும்னு கட்டணம் பாருங்க, இத விற்கவும் முடியல, மெயின்டைன் பண்ணவும் முடியல, குடியிருக்கவும் முடியல, வாடகைக்கு விடவும் முடியல. ஏன்னா வாடகைக்கு விட்டா அவன் பண்ற இம்சம் இருக்கு, நமக்கு பிபி ஏறி போயிடும். நம்ம வீட்டுல போய் ரோஜால இருந்து பூ பறிக்கிறான், வாழை இலைய வெட்டுறான், அவன் வாடகைக்கு விட்டவன் பண்ற இம்சம் தாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல.
இந்த விற்கலாம்னா சார் ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி சார், சுலபத்துல இது போகாது சார். சில பேரை பார்த்தா சுலபத்துல போகாதுமா பாருங்க, அது மாதிரி சொல்றாங்க. சுலபத்துல போகாது சார், அவன் கொடுப்பவன் ஒழுங்கா கொடுப்பானா, ஒயிட் கொடுப்பானா, இல்லாட்டி வேற ஏதாவது இம்சை பண்ணுவானா, ஒழுங்கா பேமெண்ட்டை கொடுத்துருவானா இல்லையா. சோ எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தரும்னு சேர்த்தேனோ அதெல்லாம் தான் எனக்கு துன்பம் தருது. இப்ப எங்க திருவள்ளுவர் மறுபடியும் வந்து நிக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இது பள்ளிக்கூடத்திலேயே வச்சா பிரயோஜனம் இல்லை. ஒரு மார்க் மனப்பாட பகுதி எழுதி வாங்கினதோட சரி. ஆனா வாழ்க்கைக்குள்ள அதை அப்ளை பண்ணணும்னு அப்ப தோணல. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் தெரியல. சரி, இப்ப படிப்படியா என்ன போச்சு, வாழ்க்கையில இந்த எதெல்லாம் சொத்து சேர்த்தோம், மனைவி மக்கள் சேர்த்தோம், எல்லாம் அர்த்தம் இல்லாம போகுது. இது எல்லாத்தையும் நட்சல் ஒரு நூல் உங்களுக்கு சொல்லுது. இந்த கந்தர் அனுபூதியில ஒரு ஆச்சரியமா இருக்கும். எதெல்லாம் நம்மளை பாடுபடுத்தி இம்சை பண்ணுதுன்னு அருணகிரியார் போடுவார். அகம் மாடை மடந்தையர் என்று சகமாயுள் அகம் மாடு ஐ மடந்தையர். வீடு, சொத்து, பணம், செல்வம், மடந்தை எல்லாம் சேர்த்து வச்சோம். அதெல்லாம் சக மாயையுள் போய் சிக்கிக்கிட்டோம். இப்ப அதனால பெரிய கஷ்டப்பட்டோம். அதுல இருந்து எப்படி விலகுறது சார்? சிம்பிளா சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க, மனிதனுக்கு மூவேடனை, 3 விதமான பற்று உலகத்துல ஆட்டி படைக்கும். மூவேடனை என்று விடுவேனோ அனுபூதியில வருது. 3 விதமான பற்று. என்ன பற்று? முதல்ல பொருட்பற்று, அப்புறம் மனைவி மக்கள் மீது பற்று, அப்புறம் நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்று. இந்த 3 கொடுக்கிற இம்சை சாதாரண இம்சை இல்லை. பணம்னா அது ஒரு தனிதான். இந்த உலகத்துல பணத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னா சார், ஒருத்தன் பணத்தை தான் மனுஷன் மதிக்கிறான். எப்படிறான்னா, பணம் வச்சிருக்கிற ஏடிஎம் மிஷின்ல ஏசியில வச்சிருக்கான், வாட்ச்மேன வெளியே வச்சிருக்கான். அவன் மனுஷன், அவனுக்கு ஏசி வேணும், அவன் வேர்வையில உட்கார்ந்து இருக்கிறான். இந்த மிஷின் உட்கார்ந்து இருக்க ஏசிக்குள்ள நல்ல ஏடிஎம் மிஷின் சௌரியமா உட்கார்ந்து பணத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருக்க. எல்லாம் செல்வம் 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 தான் ஓடுறான். அது வேணும் 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 வேணும், பொருட்பற்று. இப்பெல்லாம் எனக்கு ஏதோ இறைவன் திருவருள், வசதி, நல்ல காரு இது எல்லாம் சௌக்கியமா. அதை பார்த்து தமிழ்நாட்டுல 10 பேர் வயிறு எறிதான். சொற்பொழி வாடகை காசு வச்சு சௌகரியமா இருக்காரு. உனக்கு எந்த வயிற்றுல கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறான். ஏதோ என் தலையில எழுதிருக்கிறான். என்னைக்கோ திருப்புகள் சொன்னதால என்ன சௌகரியமா வச்சிருக்கான் கடவுள். என்ன காரணம் தான், உனக்கு என்ன வந்தது? அப்போ சில பேர் சொல்றாங்க இவரு வந்து இவ்வளவு வசதியா இருக்கிறாரு அப்படின்றான். வாங்க சரி. இப்ப செல்வம் பொருள் வேணும்னு நினைக்கிறான். இப்ப வசதியா ஒரு மாதிரி ஒரு நல்லதான் இருக்கிறோம். அந்த மாதிரி பொருள்ல எந்த கஷ்டமும் இல்லை, என்னைக்குமே எனக்கு இல்லை. இறைவன் அந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தது இல்லை. ஊட்டி அப்பெல்லாம் போகும்போது கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஊட்டி போகணும்னா பஸ்ல போகணும். கார் கிடையாது. பேச்சாளன் கார் வச்சிருக்க முடியாது, கார்ல ஏறக்கூட முடியாது. அப்படி ஒரு காலம் இருந்தது பேச்சாளர்கள். ஊட்டிக்கு பஸ்ல போகணும் சார். போகும்போது பார்த்தா ஒரு அனுபவம் பாருங்க. கண்டக்டர் ஒருத்தர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கலாம் சார். அப்ப என்ன எவ்வளவு ஞாபகம் வரல. அவன் வந்து 50 ரூபா நோட்டை என்னமோ கொடுத்தான். கண்டக்டர் எரிச்சல்ல பார்வை பார்த்துட்டு, அறிவிருக்காய அவனுக்கு சில்லறை இல்லை இறங்க அப்படின்னு. அவன் ரொம்ப வம்பு பிடிச்சுவேன். சில்லறை இல்லாட்டி இறங்கணும்னா நானும் இறங்கணும், நீ இறங்கணும். உங்ககிட்ட சில்லறை இல்லைன்னா உன்னோட பெரிய தலைவலியா உட்க, அப்புறமா தர்றேன், போனா போது போ, அப்புறம் தரேன் அப்படின்ட்டு கண்டக்டர் போயிட்டார். நீங்க நம்புனா நம்புங்க, ஊட்டி போற வரைக்கும் இவன் கண்டக்டரையே பார்த்துக்கிட்டு. எப்படின்னா, அவர் இந்த பக்கம் போனா டேபிள் ஃபேன் மாதிரி தலையை திருப்பி இப்படி பாக்குறான், அவர் இந்த பக்கம் போனா திரும்பி இப்படி பாக்குறான். இந்த ஜன்னலுக்கு வெளியில ஊட்டியின் மலை அழகு கொஞ்சி, பனி கொஞ்சி, மேகம் கொஞ்சி அவ்வளவு அழகா இருக்கு. பார்க்கவே அந்த கண்டக்டர் முகம் அவ்வளவு அழகா இல்லை. ஆனா அவரையே பாக்குறான், இப்படி போறான், அப்படி பாக்குறான், அப்படி போறான், அப்படி போறான். இல்ல நடுவுல ஒரு பியூட்டி நடந்தது. ஏதோ இந்த சில்லறை கொடுக்கறதுல 20 ரூபா நோட்டா இருக்க என்னமோ சொல்லி அது ஒரு கொடுத்து நடுவில் ஒன்று வாங்கிட்டாங்க. அதுல என்ன போச்சு, கூட கொஞ்சம் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப இன்கம் டாக்ஸ்ல சர்சார்ஜ்னு ஒண்ணு போடுவான், அது மாதிரி இப்ப அவங்ககிட்ட கூட கொஞ்சம் பணம் மாட்டிக்கிச்சு. இறங்குற வரையில இவனுக்கு அவஸ்தை இல்ல. டாப் என்ன தெரியுங்களா, இவன் இறங்கும் போது இவனுக்கு அடுத்த பஸ் ரெடியா இருந்தது, மறந்து இறங்கி ஓடிக்கிட்டேன். நான் அப்பதான் யோசிச்சுட்டே இருந்தேன்,
ஒரு இவ்வளவு பெரிய இயற்கை அழகு வெளியில இருக்கு, அதை அனுபவிக்க முடியாதபடி அந்த பணத்தை திரும்பி வர வேண்டிய 5-10 ரூபாய் இருக்கும் நமக்கு. அப்போ அந்த 10 ரூபாய் அந்த பாடு படுத்துது. இதை விட சில உண்மைகள் நான் அருணகிரியார் சன்னதியில சொல்லலாம். 2 பேச்சாளர்கள் ஒரு விழாவுக்கு வந்தாங்க. 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். நடந்தது, பேராசிரியர் விழாவுக்கு வந்தாங்க. விழா முடிஞ்சு காலேஜுக்கு அவங்க போனோம். இந்த விழா நடத்துறவர் என்ன பண்ணார், 15 ரூபாய், அப்போ 15 ரூபாய் ஒரு கவர்ல போட்டு காலேஜுக்கு போறதுக்கு டாக்ஸி சார்ஜ் வச்சுக்கங்கன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. இன்னொரு பேச்சாளர் செத்தே போயிட்டார். இப்ப அவருக்கு என்ன கவலைன்னா, 15 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, அதுல மிச்சமாயி அவருக்கு ஏதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் நின்னுடுமோன்னு கவலை. அதனால அந்த மீட்டரை பார்த்துக்கிட்டு வர்றாரு. இவர்கிட்ட பேசுறாரு, பதிலே பேச மாட்டேங்கிறாரு. அந்த மீட்டரையே பார்த்துக்கிட்டே வர்றாரு. இப்ப அந்த காலேஜ் வண்டி சேரத்துக்கு முன்னாடி 15 ரூபாய் தாண்டிடுச்சு சார். இந்த மீட்டர் சார்ஜ் 15 ரூபாய் தாண்டின உடனே இந்த பேச்சாளர் ஒரு காரியம் பண்ணார் பாருங்க. கவரை அவர் கையில கொடுத்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஏன்னா 15 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் வருது, இப்போ அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட கவரை கொடுத்துட்டார். இத்தனைக்கு 2 பேரும் டாக்டரேட் வாங்கின பேராசிரியர்கள், அவ்வளவு சம்பாதிக்கிறவங்க, வசதியா தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், நான் யோசிச்சு பாக்குறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் நம்மளை என்ன பாடுபடுத்துது. மிஞ்சி போனா நம்ம ஸ்டேட்டஸ்ல சில பேருக்கு 5 லட்சம் 10 லட்சம் பாடாப்படுத்தும். சில பேர் வாழ்க்கையில 100 கோடி 200 கோடி பாடாப்படுத்தும். சில பேர் வாழ்க்கையில 1000 கோடி 2000 கோடி பாடாப்படுத்தும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், எவ்வளவுங்கிறது பெருசு இல்லை, எவனையா இருந்தாலும் பாடாப்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் சத்தியமான உண்மையா இருக்கு. 5 ரூபாய்க்கு கவலைப்படுறான், 50 ரூபாய்க்கு அவன் கவலைப்படுறான், 5 கோடிக்கு அவன் கவலைப்படுறான், 50 கோடிக்கு அவன் கவலைப்படுறான். எங்கேயோ யாராவது சந்தோஷமா இருக்கிறானா? இல்ல. அப்போ இந்த பொருள் மேல இருக்கிற பற்றுக்களை எல்லாம் நீ கடைந்து வெளியில வர்ற அப்படின்னா ஓரளவு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இவனுடைய வாழ்க்கையில பொருட்பற்றை எப்ப விடுறான் ஒரு மனுஷன்? ஒரு பொருட்பற்றை எப்ப விடுறான்? நல்ல கவனிங்க. ஞானம் விடல. ஒரு ரமண மகரிஷி போல, ஒரு சேஷாதிரி சுவாமிகள் போல, இல்ல ஏதோ ஒரு உலக மகான்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒன்னொன்னு விட்டுட்டு போறாங்க. போற இல்ல என்ன இருக்கு அப்படின்னு. சார், இஸ்லாம் சூஃபிகள் வரலாறு படிச்சா கூட பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஒரு அத்தர்னு ஒரு பேர் வரும் சூஃபியில. அவர் அத்தர் வியாபாரம் பண்ணவர். அவரு ரோஜாப்பூல இருந்து எடுக்கிற அத்தர் வியாபாரம். பெரிய கடை வச்சிருக்காரு. அந்த அவர் சூஃபி ஞானி பெரிய கடை வச்சிருக்கிறார். அப்போ ஒருத்தன் வாசல்ல நின்னான். அவனை பார்த்துட்டு, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குமா. அவர் கேட்டார், என்ன கிண்டல் அடிக்கிறியா? எவ்வளவு என்கிட்ட இருக்கு பத்தியா? இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ, அதாவது இதுன்னு ஏகப்பட்டது எல்லாத்தையும் காமிச்சு பெருமையா பேசினார். அந்த வந்தவன் சொன்னான், என்ன கடவுள் கூப்பிட்டாருன்னா டக்குன்னு போயிடுவேன், கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போவே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போவே அப்படி நான் பாருங்க. கடை விட்டு அற்ற இறங்கி அவரும் வெளிப்பட்டார். அதுதான் அவர் சூஃபி ஞானியானார். கடை விட்டு அற்ற இறங்கி அப்படியே வெளிப்பட்டார். நம்ம பட்டத்தார் கதையில வர மாதிரி. இது மேல நீ பற்று வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறிய, இவ்வளவு நான் வச்சிருக்கிறேன்றியே, கடவுள் உன்னை கூப்பிட்டாருன்னா நீ இதெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு இல்லாம அப்படியே பேசாம போடுவா. இவனால போக முடியுமா? முடியாது. பொருள் மேல இருக்கிற பற்ற ஞானம் விட்டுட்டா பரவாயில்லை, விடுறது இல்லையே. இன்னொரு ஞானியை பத்தி ஒரு செய்தி பாருங்க. அவர் இப்படி 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 நடந்து இப்படி போறாரு. ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுவாரு. ரொம்ப சூஃபி ஞானிகள் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஓஷோ கூட அது மாதிரிதான் வித்தியாசமா ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுவார். காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க அவர் இப்படி நடந்து போறாரு. ஒரு தெரு நாய் படுத்துருக்கு, அழுக்கான தெரு நாய் படுத்துருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு அருவருப்பாயிட்டு, ஐயோ இது மேல போட்டுருமோன்னு இந்த துணிய லேசா அது மேல படக்கூடாதுன்னு இப்படி எடுத்து அதை எப்படி பார்த்து அப்படின்னு அந்த நாய் ஒரு நிமிஷம் கேட்டது. ஒரு நிமிஷம், இப்ப நீ என்ன அருவருப்பா பார்த்தல? நீங்க யோசிக்கிறீங்க நாய் பேசுதான்னு. அதுக்காக பேசுறவங்க எல்லாம் நாயின்னு நினைச்சு கூடாது. இங்க நாய் பேசுது என்ன கதை. நாய் கேட்டது, என்ன அருவருப்பா பார்த்தல? ஆமா. ஒரு நிமிஷம், ஒருவேளை உன் துணி என் மேல பட்டு இருந்தா ஒரு பக்கெட் தண்ணி அதுல முக்கி துவைச்சா போயிடும். இதுல போலையா ஆத்துல போய் துவைச்சா அப்பவே அந்த அழுக்கு போயிடும். ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா நீ என்னை இப்ப அருவருப்பா பாத்தியே,
இந்த பார்வைய 7 கடல்ல போய் கழுவினாலும் நான் விட முடியுமா? முடியாது. என்ன எவ்வளவு அவமானமா அலட்சியமா நீ ஒரு பார்வை பார்த்த, அந்த 7 கடல்ல குடிச்சு போய் நான் கழுவ முடியுமா? அந்த பார்வை நியாயமா அப்படின்னு கேட்டது. இத பாரதி கேட்டார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? இதெல்லாம் நம்ம சமயத்துல வரணும் சார். இந்த அவங்க தாழ்ந்தவங்க, இவங்க மோசமானவங்க, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இதனாலதான் இந்த நாட்டில் மத மாற்றமே நிகழ்ந்தது. அதனால்தான் நம்முடைய மதத்தை விட்டு பிற மதங்களுக்கு பல பேர் போனார்கள். இதெல்லாம் நம்ம மதங்கள்ல நிகழ்ந்த பிழைகள், திருத்திக்கணும். ஒரு மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? பாரதி கேட்கிறான். ஒருத்தனை குறைவா பார்க்காதே, பார்க்கறது தப்பு அப்படின்னு யோசிக்கணும். நான் எந்த இடத்துக்கு வரையன்னு கவனிங்க. அவரு நாயை அப்படி பார்த்து அப்படி அருவருப்பா கேட்ட உடனே அது கேட்டுச்சு, 7 கடல்ல போய் நான் குளிச்சா கூட இந்த அழுக்கு போவாதுடா, நீ என்ன அர்த்தத்துல என்ன அப்படி பார்த்த? அவருக்கு ரியலைசேஷன், இதான் சொன்ன ரியலைசேஷன் வந்துருச்சு. உடனே சொன்னாரா, தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை அப்படி பார்த்திருக்க கூடாது. ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? மனிதர்கள் எப்போது ஞானியாகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்னது? எப்போதும் பிறருடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிற வரை அவர்கள் மனிதர்கள். தங்கள் குறைகளை பார்க்க தொடங்கியவுடன் அவர்கள் ஞானிகள். உள்நோக்கிய பயணம் தொடங்கிடுது அவங்களுக்கு. தன்னோட தப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஒரு தடவை ஒரு குரு கிட்ட ஒருத்தன் போனா, தம்பி உன் குறையெல்லாம் என்னன்னு நீ தெரிய ஆரம்பிச்சா அவேர்னஸ், ரியலைசேஷன் தானா வந்துடும், உன் தவறுகள் தான் உனக்கு தெரியும். அவன் சொன்னா அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, என் தப்பு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த குரு சிம்பிளா ஒரு வழி சொன்னார். உன் ஒய்ஃப் கிட்ட போய் அவளோட ஒரே ஒரு குறைய சொல்லு. நீ ஒரு குறைய சொல்லிட்டா உன் பரம்பரை குறை முழுக்க அவ அப்பவே ஒரு சொல்லுவா. நீ ஒண்ணு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அம்மா குறை, உங்க தாத்தா குறை, உங்க பரம்பரையில இருக்கிற எல்லா குறையுமே உனக்கு சொல்லுவா. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ரியலைசேஷன், உன் ஒய்ஃபை பத்தி ஒரே ஒரு குறை சொல்லிட்டு வந்துட்டு போகும். நான் வேடிக்கை சொல்லல, தன்னோட குறைய எத்தனை பேர் திரும்பி பார்க்கிறான்? நான் இங்கெல்லாம் இப்படி இருந்தேனே, எவ்வளவு தப்புன்னு. இப்ப மாணிக்க வாசகருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அருணகிரியாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பட்டிமத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உனைத்தினம் தொடுதிலன் உனதியல் வீணை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா உலத்துளந்தினர் உறவிடம் அருகிலன் இருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் தூய் செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடாது விடர் விசைவது கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடந்தெறி கையிரெடு கதை கொடு பொறுபோதே கணக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தன உருபொடு தடவை கணத்தில் என்பய மரமையில் முதுகினில் வருவாயே. அவர் என்ன கேட்கிறாரு? நான் என்னென்ன தப்பு பண்ண? உன்னை கும்பிடல, உன் கோயில சுத்தல, உன் கோயில வளம் வரல, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். தன்னோட பெயர் தானே சொல்றாரு. சரி, பட்டணத்தார போய் கேளுங்க. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ அஞ்சொழுத்து சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொடா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனை. அவர் என்ன சொல்றாரு? தன்னோட குற்றத்தை. மாணிக்க வாசகத்தை போய் பாருங்க. நாயேன் நாயினும் நாய் கடைப்பட்ட நாயேன் தன்னை எவ்வளவு காட்டிக்கிறாரு, எவ்வளவு குறையா பேசுறாரு. இதான் வித்தியாசம். நீங்கள் பிறர் குற்றங்களை பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிற வரையில் அகங்காரமுடைய மனிதர்கள். நம்முடைய குற்றங்களை பட்டியல் போட தொடங்குகிற போது விழிப்படைந்த ஞானிகள். அதுக்காக நம்ம பாவியா இருக்கிறதால ஞானத்துக்கு போக முடியாதுன்னு மட்டும் நம்பாதீங்க. இதுதான் நம்முடைய ரிலிஜனுடைய மிகப்பெரிய இடம். விவேகானந்தத்தை போய் ஒருத்தர் சொல்றாங்க, சார் இவர் பெரிய ஞானி, மிகப்பெரிய மகான் அப்படின்னா பாஸ்ட் சின்னர், பழைய பாதி, இஸ் எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னார். இன்னொருத்தனை சொன்னாங்க, அவன் அயோக்கிய பேச தெருவா போய் அயோக்கியத்தனம் பண்றான், எ பொட்டன்ஷியல் செயின்ட், சீக்கிரமா இந்த ஞானி ஆயிடுவான், பொட்டன்ஷியல் செயின்ட் அப்படின்னு சொன்னார். உண்மை இது. தவறு செய்கிறவர்கள் தன் தவறுகளை ரியலைஸ் பண்ண மாத்திரத்திலேயே ஞானம் அவர்களுக்குள் முகிக்க தொடங்குகிறது. நீங்க உங்களை நீங்களே சிடி ஸ்கேன் பண்ணணும். அப்படி பண்ணும் போது என்ன நடக்குது? நான் இப்படி பண்ணிட்டேன்ல, அப்படி பண்ணிட்டேன்ல. இப்ப இந்த ஞானி பாருங்க, நான் சின்ன உதாரணம் கரெக்டா சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? நாயை அருவருப்பா பார்த்தாரு, அருவருப்பானதுன்னு.
அது சொல்லுச்சு 7 கடல்ல போய் கழுவுனாலும் இது போவாதேடா அப்படின்னு. இது முடிஞ்ச உடனே இவருக்கு ஒரு கூச்சம் வந்துருச்சு. ரொம்ப அருமையான கதை இது. அவர் உடனே கேட்கிறார் அந்த நாயை பார்த்து, நீங்க நீ இல்ல, நீங்க இவ்வளவு அறிவாளினே தெரியாம நான் உங்களை ரொம்ப தவறுதலா எடை போட்டு இந்த மாதிரி பார்த்துட்டேன், மன்னிச்சுக்கங்க, எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன, எனக்கு குருவா நீங்க இருக்க முடியுமா? அந்த நாய் சொல்லிச்சு, உனக்கெல்லாம் நான் குருவா இருக்கிற ஐடியா இல்ல. ஏன் அப்படின்னாரு அவர். அது ஒரு பதில் சொல்லுச்சு, என்ன தெரியுங்களா? உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு. உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல பூரணமான நம்பிக்கை கிடையாது. இவரு 6 வேளை தொழுகை பண்றவரு. அதனால சொன்னாரு, என்ன நீ, நான் போய் எப்படி ஆண்டவனை வேண்டுவன் தெரியுமா? இப்ப சில பேர் சொல்றாங்க, நான் சபரிமலை 18 வருஷம் போயிருக்கேன் தெரியுமா? என்ன அர்த்தம்? 18 வருஷம் போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். பௌர்ணமி நான் திருவண்ணாமலை போவேன் தெரியுமா? எல்லாம் கரெக்ட். நம்ம அகங்காரம், நம்ம கும்பிட்டது லிஸ்ட் வச்சிருப்போம், அகங்காரமா வச்சிருப்போம். உனைத்தினம் தொழுதில்ன்ற வார்த்தை நமக்கு வராது. எத்தனை தடவை போயிட்டு வந்தோங்கிற ஞாபகம் தான் நமக்கு வரும். இப்ப இவர் சொல்றாரு, நான் என்ன போய் கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொன்னீங்க, எதை வச்சு சொன்னேன்? அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க, நான் சாப்பாட்டுக்கு தட்டு வச்சுக்கலன்னு. என்ன அர்த்தம்? அதாவது அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தட்டு வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு போய் மலை முழுக்க பாருங்க, போய் மலை முழுக்க போய் பார்த்துட்டு வாங்க. தட்டு வச்சுக்கிட்டு அடுத்த வேலைக்கு வேணுமே எடுத்து வச்சுக்கிறல்ல, அப்போ உனக்கு நம்பல. இப்ப சாப்பாடு கொடுத்த கடவுள் அடுத்த வேலையும் கொடுப்பான்னு நம்பிக்கை இருந்தா நீ எடுத்து வைப்பியான்னு கேட்டுச்சு. அந்த நாய் கேட்டுச்சு, நீ என்ன பண்ற, உனக்கு அடுத்த வேலை கிடைக்காதுன்னு நம்புற, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருபோதும் நான் நினைச்சது இல்லையே, எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு தெளிவா நான் நம்புறேன். ஏன்னா கடவுள் கருணையானவர்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கு உண்டான்னு கேட்டது. இது ஒரு பெரிய கதை. நமக்கு என்ன எப்ப தேவையோ அப்ப அது அருளப்படும் அப்படிங்கிற உணர்வு எப்ப வரும்? வள்ளற்பெருமான் சொல்றார், யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. எனக்கு பசி எடுத்தா அவருக்கு பசி எடுக்கும். யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. இந்த உணர்வு நமக்கு வருமா? வராது. அப்ப முதல்ல பொருள் மேல நம்ம ஒரு பற்று. முதல்ல பணம் சேர்க்கிறோம், அப்புறம் வட்டி கூட்டு பாக்குறோம், டெபாசிட் போட்டு பாக்குறோம், அது நிலமா வாங்கி வச்சு பாக்குறோம். இன்னைக்கு இது விற்காட்டி கோல்டு விற்குமான்னு பார்க்கலாம். பிளானிங் பண்ணுவோம், பண்ணாம நம்ம ஒண்ணு இருக்க மாட்டோம். ரைட், பண்ணிட்டோம். இந்த பொருள் மீது இருக்கிற பற்று ரியலைசேஷன்ல போகுதான். இது வெறும் பொருள், அது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு ஞான நிலையில வெளியில போச்சார். ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? இது மேல இருக்கிற பற்றி இன்னொரு பொருள் மேல இருக்கிற பற்றால போகுது. அது என்ன? மனைவி மக்கள் மேல உள்ள பற்றால பொருள் பற்று போகுது. இது எப்படின்னு பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் விறகு சுள்ளி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு 40 சுள்ளி 20 சுள்ளி சவுக்கு கட்டர் அதை கட்டியிருப்பாங்க. இத நீங்க பிரிக்கணும். இந்த மேல கட்டி இருக்கிற நாரை பணநாரில் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுனா எடுக்க வராது, ரொம்ப டைட்டா இருக்கும். அந்த சுள்ளிய எப்படி திரும்ப லேடிஸ் பிரிப்பாங்க? லேடிஸ் பிரிக்கிற மாதிரி யாரும் குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சுடுவாங்க. இல்ல இல்லம்மா, சமயத்துல எனக்கு உண்மை சொல்லி பழக்கம்மா, ஏதாவது சொன்னா போச்சுக்காதீங்க. ஜென்ஸை பத்தி நிறைய சொல்லணும், அவங்க தப்பா சொன்னா அடிப்பாங்க. நீங்க கேட்டு சிரிச்சிட்டு போவீங்க. அந்த உரிமையில சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. சுள்ளி இருக்குல்ல, இந்த சுள்ளி 2 பக்கம் பணம் நாறு போட்டு கட்டியிருப்பான். இது எப்படி எடுப்பான் தெரியுங்களா? வீட்டுல பெண்கள் பிரிக்கிறது, நடுவுல இறுக்கி கட்டுவாங்க. இந்த நடுவுல அதை இறுக்கி கட்டுவாங்க பாருங்க. இது 2 லூஸ் ஆகும். இதை எப்படியே எடுப்பாங்க, இதை எப்படியே எடுப்பாங்க. இதை பிரிச்ச உடனே சுள்ளியை தனித்தனியா பிரிச்சிடலாம். நீங்க நல்லா பார்க்கணும். 2 கட்டுக்களை பிரிப்பதற்கு இன்னொரு கட்டு போடுவதை போல மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பொருட்பற்றை விடுவதற்கு மனைவி மக்கள் மீது உள்ள பற்று என்ற இன்னொரு கட்டு துணையா போகுது. எப்படி போகுது? இப்ப யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு 15 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறாரு வச்சு, 15 லட்சம் பட்டாத பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கிறார். அவருக்கு 57 வயசாச்சு. 15 லட்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். திடீர்னு ஒய்ஃப் இருமுனாங்க. அப்படி இருமு, இப்படி துப்புனா சளி வருது, சளியில ரத்தம் வந்து லேஸ். என்ன ரத்தம் வருது? அந்த மாதிரி சொல்லுச்சு, 1 வாரமாவே வருது. சரி சொன்ன, சொன்னா மட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க?
ஏறு ஸ்கூட்டர்ல டாக்டர் போய் பார்த்துட்டு வரும். போனா ஒரு காலையில இருந்து சாயங்காலம் அங்க இங்க இந்த ஸ்கேன் எடு, எக்ஸ்ரே எடு, அத்தை எடு, டெஸ்ட் எடு, அது எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சொன்னாரு, உங்க மாதிரி நடுத்தரமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாது, என்ன பண்றது வந்துருச்சு. ஆனா அதனால என்ன, இப்ப மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, சிஸ்டம் பிரமாதமா இருக்கு, வைத்தியம் பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். ஒண்ணு சொல்றேன், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒய்ஃபை காப்பாத்து. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றவன் யார் தெரியுங்களா? அடுத்தவன் செலவுல காப்பி குடிச்சே காசு சேர்த்தது. அடுத்தவன் செலவுல காப்பி குடிச்சே ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கினா 4 நாள் மிச்சம்னு இறங்கினவன். இப்படி காசு சேர்த்தவன் என்ன சொல்றான்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், அவளை காப்பாத்துங்க சார், எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு சார், பையன் வளர்ந்து நிக்கிறான் சார், இந்த வயசுல நான் இன்னொரு கல்யாணமும் பண்ண முடியாது சார், அதனாலயாவது இவளை காப்பாத்தினாதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், எப்படியாவது காப்பாத்து. டாக்டர் சொல்றாரு அதெல்லாம் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நல்ல நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, நிறைய எல்லாம் இருக்கு. என்ன செலவாகும்? எவ்வளவு செலவாகும்னா ஒரு 15 லட்சம் ஆகும். எவ்வளவு கரெக்டா இவன் சேவிங்ஸ் ஆக்சார் பாருங்க. ஒரு வார்த்தை என்ன, ஒரு 15 லட்சம். அவரு MBBS 5 வருஷமும் ஜோசியம் 2 வருஷமும் படிச்சிருக்காரு. இல்லைன்னா இவனுக்கு எவ்வளவு இருக்குன்னு எப்படி சார் கரெக்டா தெரியும்? ஒரு என்ன ஒரு 15 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அப்ப உயிரை காப்பாத்தி கொண்டாந்துடலாம்னாரு. இவன் சொன்னா பாருங்க, வட்டிக்கு வேணா கடன் வாங்கி தரேன் காப்பாத்து. இப்போ பொருள் மீது வைத்திருக்கிற பற்று மனைவி மக்கள் மீது உள்ள பற்றால்தான் போச்சிய ஒழிய ஞானத்தால போல. இன்னொரு அஞ்ஞானத்தால் இந்த அஞ்ஞானம் போகுது. மனைவிக்கு செலவு பண்றான், மக்களுக்கு செலவு பண்றான், பாடுக்கிறான், படிக்க வைக்கிறான், பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றான், முடியுதோ முடியலையோ மனைவி மக்களுக்கு அவ்வளவு செலவு பண்றான். இப்ப அடுத்தது அதை விட முக்கியம் என்ன, எல்லா அனுபூதியில இருக்கு. நீங்க பாருங்க, என்னுடைய புத்தகம் சின்னதா கந்தர் அனுபூதினு ஒண்ணு பழசு எப்பயாவது கிடைக்கும், அதுல நான் வரிசையா எழுதியிருக்கேன். அது அனுபூதியில நம்முடைய எங்கெங்கெல்லாம் நம்ம லாக் ஆகிறோம், ஆசா நிகழம் சங்கிலி, இது வரிசையா அப்படியே கோத்துக்கிட்டே போகும். மனைவி மக்கள் மீது உள்ள பற்று, பொருட்பற்று, இந்த பொருட்பற்ற மனைவி மக்கள் மீது உள்ள பற்றால விடுற மாதிரி மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை எப்ப விடுவோம் தெரியுங்களா? நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்றால விடுவோம். எப்படி தெரியுங்களா? நைட்டு முழுக்க ஷிப்ட், எங்கேயோட ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறான், நைட் ஷிப்ட் பார்த்துட்டு வந்து வீட்டுல காலையில தூங்க முடியாம படுத்திருக்கிறான். ஒய்ஃப் என்ன பண்ணுவா? அவன் வழக்கமான ராத்திரி தூங்கி காலம்புரை எந்திரிச்சவ சினிமாவை பார்க்கலாம்னு டிவியில சவுண்டா வைக்கிறா. பையன் எங்கேயாவது ஓடியாரா, கிரிக்கெட் வை நான் பார்க்கணும் அப்படின்னு சத்தம் போடுறான். இந்த அப்பா என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களுக்காத்தான் ஓடா உழைச்சு நான் செத்து போறேன், ஒரு நிமிஷம் என்ன தூங்க விடுறீங்களா? சரிங்களே, உங்களெல்லாம் அடிச்சு விரட்டினா தான் நான் நிம்மதியா தூங்க முடியும், நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாதுன்னா. நல்லா கவனிச்சுக்குங்க, யாருக்காக 15 லட்சம் போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னாலும் என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க அப்படின்ற போது கோபம் வருது. இது இப்படியே தள்ளி வச்சிருங்க. நீங்க பெரிய பிராணத்துக்கு வாங்க, ஒரு மீன் கிடைக்குது, அந்த மீன் தங்க மீனா கிடைக்குது, அது மேல பற்று வச்சு தன்னை காப்பாத்திக்கலாம்னு அந்த நாயனார் மீனை பற்று வச்சு காப்பாத்தினாரா? பொருள் மீது உள்ள பற்றை விட்டார், தூக்கிடுங்க, மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு நாயனார் மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை விட்டவர், இயற்பகை நாயனார் மனைவி மீது உள்ள பற்றை விட்டவர், சிறுத்தொண்ட நாயனார் தன்னுடைய மகன் மீது வைத்த பற்றை விட்டவர், மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை விட்டவர்கள். சரி, இதுக்கப்புறம் விட முடியாதது தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று. தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றை விட்டவர் கண்ணப்ப நாயனார். இல்லாட்டி அவர் கண்ண தோண்டி சிவனுக்கு அப்புவாரா? நான் முக்கியம்னு நினைச்சாரா? தோண்டி அப்புறத்துக்கு ரெடியா இருந்தார். சோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவல். இந்த 3 பற்றுக்கள் மூவேடனை அதிலிருந்து விடுபட்டு வெளியில் போகிற ஒரு நிலை, அதை நோக்கி நம்ம போக தொடங்குகிற போது என்ன நடக்குது? இப்ப அனுபூதிய வெவ்வேறு கோணத்துல நாம பார்க்கலாம். அதுல முதல்ல இப்படி எடுத்துக்கோமே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் இன்டராக்ஷன் பிட்வீன் முருகன் அண்ட் அருணகிரிநாதர். இவர் தான் முதல்ல கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இப்ப நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? ஆமா. அப்ப அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் நீ யோசிச்சியா? முருகன் கேட்கிறார். அப்பதான் அருணகிரிநாதர் அஷார் ஒரு வார்த்தை, ஐ திங்க் என்னுடைய நலத்துக்கு எதிரி நான் தான். அந்த ரியலைசேஷனே பெரிய விஷயம். இல்லாட்டி இந்த வார்த்தை வருமா பாருங்க, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொன்னார். அப்ப
என்னை இழப்பது நலம் என்றால் என் வியாதி நான் தான். புரியுதா? என்னை இழந்தது நலம் என்றால் என் வியாதி என்ன? நான் தான் என் வியாதி. இப்ப நான்கிற வியாதியை விட பெரிய வியாதி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் திருவள்ளுவர் விழால பேசுற போது கூட கொஞ்சம் ட்ரை பண்ண லேசா அதை சொல்றேன். நான்கிறது வெறும் கர்வம்னு நினைக்காதீங்க. பேசிக் ஐடென்டிட்டி, அந்த பேசிக் கான்சியஸ்னஸ், அது இல்லைன்னு சொன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஏதோ ஒண்ணு வேணும்ல, ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கணும்ல. நீங்க பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, பஞ்சு மிட்டாய் எப்படி மிஷின்ல புசு புசு புசுன்னு வரும், அதை ஒரு குச்சியை விட்டு சுருட்ட வேண்டியது இல்ல பஞ்சு மிட்டாய. அது மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கா ஒண்ணு உள்ள இருந்தா தானே உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்க சேர்க்க முடியும். இந்த நான்ல ரெண்டு விஷயம் இருக்கு. அக்யூமுலேட்டட் ஐ, நீங்க சேகரிச்ச நான் ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீங்களாகவே அஸ்யூம்டு ஐ, நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற நான் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அக்யூமுலேட்டட், அஸ்யூம்டு, நான் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிறது. நான் எல்லாத்தையும் நீங்க ஒரு நாள் ஓபன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கணும், பேசிக்கலா அந்த தாட் இல்லாம, ஒரு குச்சி இல்லாம பஞ்சு மிட்டாயை உங்களால சேர்க்க முடியாது. இப்ப இதே தெருவுல நீங்க சில சித்த புருஷர்கள் போகும்போது அவங்க எதை முதல்ல இழக்கிறாங்கன்னா, தன்னுடைய பேசிக் நான் யாருன்னு தன்னை தெரியாது. அவங்க தான் யாரு, என்ன, எங்க, ஆனா பொண்ணா, முதலியாரா செட்டியாரா, எந்த ஊரு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற போது தானே அவங்க ரியலைசேஷன் ஞானத்துக்கு போக முடியுது. நான் இந்த ஊரு, நான் இந்த ஜாதி, நான் இந்த ஆளு அப்படின்னா அவங்க ரியலைசேஷன் போக முடியுமா? இல்ல, போக முடியாது இல்ல. சோ பேசிக்கலா அந்த நான் வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு அடையாளத்துக்கு நான்கிற தாட் வேண்டி இருக்கு. இத அடிக்கடி தத்துவத்துல ஒரு உதாரணம் சொல்லி விளக்குவாங்க. சார், ஒரு சாமியார்ட்ட ஒருத்தன் போனான், ஒரு பூனை வளர்த்தான். பூனையை கொண்டு போய் சாமியார்ட்ட கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்கன்னா, இந்த மாதிரி சாமியாருக்கு எப்படிலாம் வேலை கொடுக்குறான் பாருங்க. பூனையை எடுத்துட்டு போய் என்கிட்ட சில பேர் போன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நட்சத்திரப்படி ஊ ஆ ஊ இதுல ஆரம்பிக்கணும், நியூமராலஜி படி கரெக்டா வரணும், எங்க அப்பா பேரு ராமலட்சுமணன், அவங்க அப்பா பேரு சந்திர பூபதி, சரி இது எல்லாம் அது உள்ள வரணும், சின்ன பேரா இருக்கணும், நியூமராலஜி படி கரெக்டா இருக்கணும், மாடர்னா இருக்கணும். அதாவது என்ன முடிவு பண்ணா இவனை பைத்தியமாக்கி தெருவுல ஓட விடும். ஏன் சார் இது எல்லாம் சாத்தியமா? தமிழ் பேர் படி அது ஊ ஊ ஈல ஆரம்பிக்கணுமா? ஆனா அவங்க அப்பன் பேரா அது மாடர்னா இருக்கணுமா, சின்னதா இருக்கணுமா? ஏதாவது சாட்சியம் இருக்கு? அது மாதிரி சில பேர் பேர் வைங்க அப்படின்பா. உங்களுக்கு ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும், பேர் வைக்கிற அதிகாரம் ரெண்டே பேருக்கு தான் உண்டு. யாருக்கு தெரியுங்களா? பெற்ற அப்பா அம்மா, அவங்கள பெற்ற அப்பா அம்மா அவங்களுக்கு உண்டு. அதை விட்டுட்டா குல குருவுக்கு உண்டு. அவ்வளவு அந்த குலகுரு பேர் வைக்கலாம். இல்லையா இந்த தெருல போறவன் வரவன், ஜீப்ல போறவன் வரவன், அவன் ஆரம்பிச்ச கட்சியே உருப்பட மாட்டேங்குது. இன்னும் அவன் பிள்ளைக்கு வேற பேர் வச்சு வாங்கினீங்கன்னா நிலைமை என்ன? அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கீங்க. அதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, எங்க இருந்து நான் இங்கே போயிட்டேன். இந்த பூனைக்கு பேர் வைங்க அப்படின்னா, பூனையே சகுனத்தடை, பூனைக்கு பேர் வைங்கன்னா அந்த சாமியார் வெற்றிக்கார சாமி. பூனைக்கு தானே பேரு? ஆமா, ஈகோ இதுக்கு பேரு. ஈகோ ஆணவம், அது கர்வம், நான் நினைப்பு, யான் எனது என்னும் செருக்கெடுப்பான் நான். நல்லா இருக்க பேர் கூட்டு போயிட்டான். என் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தர் இருந்தான். எனக்கு அவனை மாதிரி ஒரு விசித்திரமான ஃப்ரெண்டே கிடையாது. அவன் வீட்டுல பூனையும் வளர்த்தான், நாயும் வளர்த்தான். நான் போயிருக்கும் போது அவன் திடீர்னு நாயி அப்படின்னு கூப்பிட்டான். பூனை வருது. என்னடான்னு, நான் பூனைக்கு நாயின்னு பேர் வச்சிருக்கேன், பூனைன்னு பேர் வச்சிருக்கேன், அதுங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியட்டும் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத கொடுமை. இவர் ஈகோன்னு அந்த பூனைக்கு பேர் வச்சு அனுப்பிச்சாரு. இந்த பூனை போயிருச்சு. ஒரு 7-8 வருஷம் ஒரு கூட இருக்காரு. வந்தாங்கன்னு சொன்னான், சாமி ஐயோ அந்த பூனையோட பெரிய தலைவலியா இருக்கு சார். என்ன தலைவலி? அடிக்கடி லவ் பண்ணுது சாமி, வெவ்வேறு லவ்.
போடு சாமி, டசன் அதுவே வந்து கூட்டு போ, தாங்க முடியல சாமி நம்மால, பெரிய விஷயமா போன பூனை விட்டுவா போ. இப்ப பாருங்க, இந்த திருவண்ணாமலை இந்த இடத்துல இருந்து கரெக்ட் போய் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நல்லான் பிள்ளை பெற்றாலும் இது ஒரு ஊர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த பூனையை விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்தா சார், இவனுக்கு முன்னாடி அது வந்து உட்கார்ந்துட்டு பெருசுல இவனை பார்த்து கேட்குது, ஒய் லேட், ஒய் லேட், ஏன் லேட்டா வந்த? அவன் பொண்டாடி கேட்டா, அது வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, எங்க சுத்திட்டு வரீங்க, நீங்க சுத்திட்டு வரீங்க அப்படின்னு. இது நம்ம மானத்தையே வாங்கினும் போல் இருக்க, விட்டுட்டான். திரும்பி ஒரு 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த சாமியார்ட்ட போய் கேட்டான், சாமி அந்த பூனையால இம்சையா இருக்கு, தெருவுல எல்லாரும் திட்டுறான், எல்லாரும் வீட்லயும் போய் பாலை குடிக்குது, என் பேரு கௌரவமே போகுது, நான் உன்னை அக்கறை வந்து விட சொன்னேன், விட்ட சாமி வந்துருச்சு, பக்கத்துல விட்டா வராதாடா, கண்டிப்பா விட்டுவாட அப்படின்னு. உடனே அந்த பூனை எடுத்து நேரா போனா இங்க இருந்து செஞ்சு தாண்டி கொண்டு போய் இந்த பூனையை விட்டு வரலான்ட்டு விட்டுட்டு அப்படியே செஞ்சில ஒரு ஃப்ரெண்டை பார்த்து காட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா உட்காந்துருக்கு. சார் பூனை மட்டும் நீங்க எங்க கொண்டு விட்டாலும் வந்து தெரியுமா உங்களுக்கு? நாய் எஜமானனுக்கு விசுவாசம், பூனை இடத்துக்கு விசுவாசம், திரும்பி வந்திருந்த இடத்துக்கு அந்த உட்காந்துச்சு. பெரிய அவஸ்தை. 3வது தடவை தாங்க முடியல அவனுக்கு. இந்த சாமியார்ட்ட போனோம்னு சொன்னார், உன்னை திருத்த முடியாது, ஒரு அடையாளம் தெரியுற இடத்துல விட்டு விடுவாங்க, எங்கோ நடுக்காட்டுல வந்து விட்டு வந்தா பூனை வரா போகுது, போய் விட்டு வந்தான் பாருங்க, தேடி ஓடி ஃபாரஸ்ட்ல போய் இதை கொண்டு விட்டுட்டு அவரோட விட்டுட்டோம் அப்படின்னு. அப்புறம் தான் இவனுக்கு வழி தெரியல, எப்படி போறது இப்படின்னு தெரியல அப்படின்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியாம பரிதாபமா பூனையை பார்த்தான். அது அவங்கிட்ட சொல்லிச்சு, ஃபாலோ மீ. ஏன் அது பெர்ஃபெக்ட்டா கூட்டு வந்துருச்சு. நான் வெறும் ஜோக்குக்கு கதை சொல்லல, நம்முடைய நான்கிற பேசிக் தாட் இருக்குல்ல, அது இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும், பைத்தியம் பிடிச்சிடும். ஏன் சார் ஒரு அடையாளம் இல்லாம போயிடும், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஐடென்டிட்டி கிரைசிஸ் பேர். ஐடென்டிட்டி கிரைசிஸ் பேசிக்கலாவே அப்படி இருக்க முடியாது. ஆனா சித்த புருஷர்கள் அதை இழக்கிறார்கள். யாரு? கரூர்ல வாழ்ந்தார்ல சதாசிவ பிரம்மேந்திரர். இங்க சில பேர் வாழ்றாங்கல்ல, இந்த மண்ணிலையும் வாழ்ந்துருக்கிறாங்க சில மகான்கள். அவங்க யாருக்கு தான் யாரு, என்ன ஊரு, ஆனா பொண்ணா, எதுவுமே தன்னை பத்தி பிரஜை இருக்காது. அந்த பிரஜை போயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய அதுவே நீங்கி போகுது. இது இழந்த மாத்திரத்துல என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்படுது. யாராகிய என்னை, முதல்ல என்ன, என்னை இழந்த நலம் சொல்லாய். கொஸ்டின் என்ன? எப்பா என்னை இழக்கணும் பாதுக்கு வழி சொல்லு, என்னை இழந்த நலம் சொல்லாய். குருவை பார்த்து கேட்கிறார். குரு முருகப்பெருமான். அந்த குருவை பார்த்து கேட்கிறார். இதுக்கு முருகப்பெருமான் சொன்ன பதில் ரொம்ப டப். சுமார் சுமார் உலகத்திலேயே கஷ்டமான காரியம் அதுதான். உலகத்திலேயே கஷ்டமான காரியம். ஒரே மாதிரி உட்கார முடியாது, எந்த யோசனையும் இல்லாம இருக்க முடியாது, ஒரு எண்ணத்துக்குள்ள இன்னொரு எண்ணம் ஓடியாந்துகிட்டே இருக்கும், சம்பந்தம் இல்லாம வரும். மனுஷனால ஒரு வினாடி கூட சும்மா இருக்க முடியாது. புத்தருடைய உபதேசங்கள்லயே முதல் விஷயம், யாராவது வந்தா நிறைய கேள்வி கேட்பான். ஒரு 10 நாள் மௌனமா பேசாம உட்காரு, இங்கே உட்காரு, 10 நாள் உட்காரு, அப்புறமா பதில் சொல்றேன், உன் கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்றேன். இன்னும் கூட ஒண்ணு பண்ணுவாரு, சில பேர் ரொம்ப கேள்வி கேட்ட உடனே 1 வருஷம் என் கூட மௌனமா இருக்க முடியுமா? கூடவே இது உன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன் பார். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? அவன் சரின்னு ஒண்ணு கூட இருக்கிறவங்க சிரிப்பான். சிரிப்பான். ஏன்டா சிரிக்கிறீங்கன்னா, இப்படிதான் நாங்க சிரிக்கணும். அப்ப 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, கேள்வி செத்துடும். 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? கேள்வி செத்துடும். இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறவன் குரு அல்ல, கேள்விகள் அற்றவர்களாக உங்களை ஆக்குகிறவன் தான் உண்மையான குரு. உங்கள் கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கு 300 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறவன் ஒருபோதும் உங்கள் குருவே இல்லை. உங்களை கேள்விகள் அற்றவர்களாக ஆக்கினால் அவன்தான் உங்களுடைய உண்மையான குரு. எவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு கேள்வியே பிறக்கவில்லையோ அவன் உங்களுடைய வாழ்நாள் குரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இவரு சம்பாஷணை பண்றார், நமக்கா பண்றார், என்ன நடந்தது அப்படின்னு. என்னை இழந்த நலம் சொல்லாய். குருவோட உபதேசம் என்ன? சும்மா சொல்லாத, முதல்ல பேச்ச விடு, சொல்லார, சும்மா. இந்த மௌனம் பல வகை. வாயால மௌனமா இருக்கிறது, உடம்பால மௌனமா இருக்கிறது, மனசுல மௌனமா இருக்கிறது, மனோ மௌனம், காஷ்ட மௌனம், வாக் மௌனம்,
எல்லா மௌனமும் சேர்ந்து சிந்திக்கணும். சும்மா இரு சொல்லாரு இருந்தால அப்ப என்ன நடந்தது, அவனுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது. இவனுக்கு உள்ள இருக்கிற ஆசை சங்கிலி, நிகழம்னா சங்கிலி, இந்த வரிசை அப்படியே போயிட்டே இருக்கும். ஆசா நிகழம் ஒன்னோட ஒன்னும் வளையும். துகளாயின பின் எல்லாம் அருந்து போச்சு. பின் பேசா அனுபூதி பிறந்தது, அந்த நிலை அவனுக்கு பிறந்தது. கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறார். யானாகிய என்னை விழுங்கி, என்ன டோட்டலா அது விழுங்கிருச்சு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பர். என்னது முழுங்கிருச்சு, அது தானா நிக்குது. இப்ப நீங்க பாக்குறதுக்கு அருணகிரிநாதர் நம்ம சொல்றமே ஒழிய இவரை உண்மை நம்ம அருணகிரிநாதர் சொல்லக்கூடாது, அருணகிரிநாத முருகன் சொல்லணும். இவர் அருணகிரிநாத முருகன் சொல்லணும். தண்டபாணி சிவம்னு போடுவாங்கல்ல, சிவனாகிறாங்கன்னு, அது மாதிரி இவர் அருணகிரிநாத முருகன், பாம்பன் முருகன், வள்ளலார் முருகன், அதாவது அந்தந்த முருக நிலைக்கு அவங்க போறாங்க. சார் இது இன்னைக்கு பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வெளியிலேந்து வந்த ஒரு வைதீக வழிபாட்டு முறைக்கும் இந்த மண்ணுல தோன்றிய வழிபாட்டு முறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இங்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு வானுரையும் தெய்வத்துள் ஏகிய ஞானிகள் சமாதிகள் தான் பெரிய கோயில்களாக மலர்ந்திருக்கின்றன. இது இந்த மண்ணினுடைய அமைப்பு முறை. ஒரு மந்திரத்தையோ எந்திரத்தையோ கிரியேட் பண்ணி அங்க கடவுளுடைய ஆற்றலை பிரதிஷ்டை பண்றேன் அப்படிங்கிறது வெளியில் இருந்து வந்தவர்கள் காட்டிய வழிமுறை. இந்த மண்ணில் நடுகள் அல்லது அவர்களுக்கான சமாதி, அதில் மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம், அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் சிலை, இப்படித்தான் உருவாயிருக்கே ஒழிய அது இந்த மண்ணினுடைய விசேஷமான வழிபாட்டு முறை. எது சொன்னாலுமே இப்ப என்ன கேட்கிறாங்க, எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம எது சொன்னாலும் அது எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? இது தமிழ்நாடு வரலாறு சங்க கால வாழ்வியல், இதுல கட்டுரை எழுதியிருக்கிற எல்லாருமே ஜெயின்ஸ், சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஜெயின்ட் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், சுப்பராயலு, காத்தா திருநாவுக்கரசு, கொண்டல் மகாதேவன், டாக்டர் கோ தங்கவேலு, பா சுந்தரேசன், பன்னிசை வித்தகர் பா சுந்தரேசன், கொடுமுடி சண்முகம், டாக்டர் தங்கவேலு, இவங்க எழுதி தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிற ஒரு புஸ்தகம். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தமிழருடைய வழிபாட்டு முறை அப்படின்னு வரும்போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அங்க வழிபாட்டு முறையா நடுகளில் இறந்த வீரனுடைய வடிவத்தையும் பெயரையும் சாதனைகளையும் பொறிப்பது சங்க காலத்திய வழக்கம். பிற்கால வீரர் கற்களில் மறைந்த வீரனுடைய வடிவமும் அவருடைய படைக்கருவிகளும் பிற பொருள்களும் செதுக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். அப்புறம் இன்னொரு இடம், தென்னிந்தியாவில் திருக்கோயில்களின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி ஆராய்ந்த அறிஞர்களும் தமிழகத்தின் பெரும்பாலான கோயில்கள் நடுகள், அதாவது சமாதி, நினைவு சின்னங்களை அமைக்கும் பழக்கத்தில் இருந்து தோன்றி வளர்ந்தவையாகவே இருக்க வேண்டும். இந்த முடிவுக்கு யார் வரா தெரியுங்களா? வெங்கட ரமணையா, ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா டெம்பிள் ஆர்கிடெக்சர். பேரை நல்லா கவனிக்கணும், வெங்கட ரமணையா. அவர் சொல்றார், தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்த கோயில்கள் நடுகள் அல்லது சமாதி, அதிலிருந்து உருவானவை. ஏன்னா இந்த மண்ணுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை என்ன தெரியுமா? குருவே சிவம் என கூறினன் நம்பி, இதான் இந்த மண்ணோட வழிபாட்டு முறை. இவர்களுக்கு யார் குருவா இருக்கிறானோ அந்த குரு மறைந்த பிறகு அந்த இடத்துல அவன் ஜீவ சமாதி கொள்றான். அப்போ அவனுடைய இந்த எலும்பும் தோலுமான உடம்பு நீங்கி அவன் ஒளி உடம்பு மட்டுமே அங்கு வழிகாட்டுகிற ஒரு நிலை உருவாகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம், என்ன மாதிரி நினைக்கிறோம், இல்ல புராண கதைகள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் அந்த வழிபாடு இருக்கணுமே ஒழிய அது ஒருத்தருடைய ஜீவ சமாதின்னு சொல்லிட்டா நம்ம மதத்துக்கு கேடு அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்க கூடாது. எப்படி வந்தது, எப்படி இந்த மரபு உருவாயிற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் குறிப்பிடுறது அதே மாதிரி ஹீரோஸ் டூம்ஸ் நடுக்கல்ல பற்றிய ஒரு செய்தி. இது ஒரு செய்தி. பிறகு முருகன் வழிபாடு எப்படி தோன்றிற்று? சங்ககால தமிழகம் இந்து சமயத்திற்கு வழங்கியுள்ள மாண்புமிகு முருக வழிபாடு, மாண்புமிகு பக்த சிறந்த வழிபாடு முருக வழிபாடாகும். தமிழருடைய குறிஞ்சினர் தெய்வமாகிய முருகன் சங்க காலத்தில் முதன்மையான தெய்வமாக விளங்கினான். இதெல்லாம் எழுதிக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் அவன் கடப்பு மாலை அணிந்து விளங்குவான், போரை விரும்புவான்,
வெல்லும் போரில் வல்ல முருகன் என போற்றப்படுகிறான். போருக்கு புறப்படும் அரசனுடைய சீற்றம் முருகனுடைய கடுஞ்சீற்றத்திற்கு ஒப்பானது என்று பண்டை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இதெல்லாம் சங்க காலத்துல முருகன் என்பவன் முருகு என்ற நிலை உடையவன் முருகன் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம் சார். முருகு என்பது ஒரு நிலை, கந்தழி என்பது ஒரு நிலை. அந்த நிலையில் இருப்பவர் ஆளாகிற போது முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இது நான் சொன்ன போதுதான் பல பேர் புரிஞ்சுக்கல. மருதமலை ஆண்டவர்னு இருந்தது பேரு. அதுக்கு பிறகு மருதமலை ஆண்டவர்னு பேர் இருந்தத சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம்னு மாத்தினாங்க. பழனி ஆண்டவர் திருக்கோயில்னு இருந்தது, அது சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு மாத்தினாங்க. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் இருந்தது, சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு மாத்தினாங்க. இதுல ஒரு பெரிய சூழ்ச்சி உள்ளடங்கி இருக்கு. அதை நான் சொல்றதுக்கு தயக்கப்பட விரும்பல. நான் சொல்ல விரும்புற அந்த உலகத்துல வழிபாட்டினுடைய மூலத்தை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம் அடைகிற ஒவ்வொருவரும் இறைவனாக முடியும் என்பது தமிழ் மண்ணின் கோட்பாடு. ஞானம் அடைகிற ஒவ்வொருவரும் இறைவனாக முடியும். இறைவன் ஆகல, இறைவன்கிறத உணர்ற, தன்னை வேக்யூம் காலி ஆக்குறான். சார், ஒரு இடத்துல நீங்க காத்து உள்ள இடம், இன்னொரு இடத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து காத்து உருவிடுங்க, இங்க இருக்கிற காத்து இங்க போகுமா இல்லையா? ஒரு வேக்யூம் எங்க ஏற்பட்டாலும், இப்ப சூறாவளி எப்படி உண்டாகுது? எங்கேயோ ஒரு வேக்யூம் உண்டாகுது, உடனே காற்றழுத்த மண்டலம் நேரா எல்லா காற்று அங்க போகுது, காற்றழுத்த மண்டலம் அங்க உருவாகுது. நாம நிரம்பி வழிகிறோம். எதில் நிரம்பி வழிகிறோம்? அகங்காரத்திலும் மமகாரத்திலும் பொருள் ஆசையிலும் மனைவி மக்கள் ஆசையிலும் நிரம்பி வழிகிறோம். இவற்றை எல்லாம் எடுத்து நம்மை காலியாக்கிய மறுக்கணமே அது பரம்பொருளால் நிரப்பப்படுகிறது. பரம்பொருள் அந்த இடத்தை முழுமையா ஆக்குப்பை பண்ணிடு. இத கபீர் ஒரு பாட்டுல சொல்றாரு, நான் என்ன செய்தேன்? வெறும் காலி புல்லாங்குழலாய் இருந்தேன். கபீருடைய வார்த்தை. நான் என்ன செய்தேன்? வெறும் காலி புல்லாங்குழலாய் இருந்தேன். புல்லாங்குழலில் ஏதேனும் நிரப்பினால் கீர்த்தனம் புறப்படுமோ? இல்லை. நான் காலியான பிறகு கண்ணன் உதடுகள் கீர்த்தனைகளை நிரப்பின. So I have become empty. நான் காலியான, அவ்வளவுதான். என்ன அப்படியே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன். எடுத்த உடனே என்னாச்சு? கண்ணன் கீர்த்தனைகள் அங்க இருந்து நிரம்ப ஆரம்பிச்சது. சோ நாம காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோமா? அரசாங்க பங்களாவையே காலி பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. முடிஞ்சா அரசாங்கத்தை வேணா காலி பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மொழியை அரசாங்க பங்களாவை கூட பல பேர் காலி பண்றதுக்கு தயாரா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நான் காலியாகிறேன். ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுவார், உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் கண்ணன் புல்லாங்குழலை இடையில் செருகி இருக்கிறான். ஏன் தெரியுமா? அது எதனாலும் நிரப்பப்படாது, அது காலியானது. எம்டினஸ், அந்த காலித்தன்மை தான் பரமாத்மா நிரம்புவதற்கான வழி அப்படின்னு அதை அருமையா என்ஜாய் பண்ணுவார். இப்ப பாருங்க, யானாகிய என்னை விழுங்கி டோட்டலா என்ன அப்சர்வ் பண்ணிச்சு. வெறும் தானாய் நிலை நின்றது. இன்னும் குழந்தைக்கு கூட புரியணும்னா உதாரணம் சொல்றேன். யூடியூப்ல போய் அனிமல்ஸ் அதை பத்திய சேனல் பாருங்க. அதுல பாம்புகளுடைய வாழ்க்கையை பாருங்க. பாம்பெல்லாம் பார்த்தா பயமா இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரனை விட நல்லா இருக்கும். நான் ஒரு காட்சி பார்த்து அசந்துட்டேன். ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரு பாம்பு அதனுடைய இயல்பு வாழ்க்கை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிப்பு உள்ள வச்சுட்டான். அதை ஆபரேட் பண்ணி ஒரு சிப்பு உள்ள வச்சுட்டான். உள்ள வச்சு அந்த பாம்பை விட்டுட்டான், காட்டுக்குள்ள விட்டான் பாட்டி பேசாம. அது எங்க போனாலும் இங்க கம்ப்யூட்டர்ல அது காட்டும், அதனுடைய ரீடிங் லைஃப் எல்லாமே காட்டும். அது எலி தின்னுச்சா, அது மூஞ்சுரு தின்னுச்சா, அது இன்னொரு பாம்போட சண்டை போட்டுச்சா, யாராவது அதை கடிச்சுதா, எல்லாம் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு சார், ஒரு 3-4 மாசம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த பாம்போட லைஃப் அவன் ஸ்டடி பண்ணிட்டான். இத மாம்பா பாம்பு ஏதோ பேர் வைப்பான், அதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் பேர் வச்சு அதை ஹிஸ்டரி எழுதுறான். அது இதை விரும்பி சாப்பிடும், இந்த மாதிரி இரவு நேரத்தில் புறப்படும், அது இப்படிப்பட்ட விலங்குகளை கடிக்கும், இப்படி சண்டையிடும்னு எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டே வந்தான் சார். திடீர்னு ரீடிங் தப்பா வருது. ஒரு ரீடிங்கும் பொருத்தமா வர மாட்டேங்குது, என்டையர்லி டிஃபரெண்டா வருது. இவங்க ஒண்ணுமே புரியவே இல்லை. உடனே அந்த டீம் புறட்டு காட்டுக்குள்ள போய் அந்த பாம்பு எங்க இருக்கு என்னன்னு தேடினா பயங்கர ஆச்சரியம். என்ன, அது ஒரு மலைப்பாம்புக்குள்ள இருக்கு. மலைப்பாம்பு என்ன பண்ணணும் பாருங்க, இப்படி வாயை திறந்துக்கும். இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்தா டைம் அப்படியே உள்ள வாங்கிடும் அது பாட்டுக்கு.
யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பது. இப்ப ரீடிங் என்ன காட்டுதுன்னா மலைப்பாம்பு ரீடிங்கே காட்டுதெல்லாம். அதெல்லாம் உண்மை. இந்த சிப்பு இதுல இருந்து விஷயத்தை வெளியே அனுப்பல. அது எப்ப மலைப்பாம்பு விழுங்கிருச்சோ மலைப்பாம்போட ஆக்டிவிட்டி, மலைப்பாம்போட உணவு, மலைப்பாம்போட மீட்டிங் எல்லாத்தையும் காட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி நம்மை இறைவன் விழுங்கிய கணத்திலிருந்து நாம் இறைவனாகி விடுகிறோம். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன? எதையும் அடைய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இந்த டெக்னிக் மூலமா கடவுளை கண்டுபிடிக்கலாம், அந்த டெக்னிக் மூலம். ஒரு டெக்னிக்கும் பருப்பு வேறாது. எந்த டெக்னிக்? ஒன்னே ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு காலி பண்றதுதான், எல்லாத்தையும் நிறுத்திட்டு டோட்டலா சரண்டர் ஆயிடுறது தான். என்னால ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் ஒண்ணு, நீ பாத்துக்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த நம்முடைய நான் கழிஞ்சு போதா, அந்த நான் அப்படியே வந்து உட்கார்ந்து. அதனாலதான் சொன்னேன், முருகு என்பது ஒரு மனிதன் என்று கொள்ள வேண்டாம், முருகு என்பது ஒரு நிலை. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க யோசிப்பீங்க, முருகனை போய் வேறு ஒரு மனிதன் சொல்ல. ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். நமக்கு தெரிஞ்சு ஞான சம்பந்த பெருமான், ஞான சம்பந்தர்னு சொல்லி அவருக்கு புராணம் இருக்கு, வரலாறு இருக்கு, பெரிய புராணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அருணகிரிநாதர் அச்சார் பரம்பு ரெடி, எங்க முருகன் தான் ஞான சம்பந்தர் அப்படின்னார். உபய குல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே. இது யாருக்கு பொருந்தும்? ஞான சம்பந்தருக்குரியது. அந்த முருகனுக்கு சொல்றாரு அவரு. உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மான்மகிழ்ந்த முருகோனே. அந்த திருப்புகள்ல உபய குல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே. இந்த ஒரு இடத்தை நீங்க எடுத்து யோசிச்சு பார்த்தா என்ன நடந்தது? ஞான சம்பந்தர் முருகன் என சிவனுடைய குமாரன் அந்த தன்மையினை எழுதி இருக்கிறார். இது ஒரு கோணம். உருத்திரசம்பனுடைய வரலாறு எடுங்க, உருத்திரசம்பன் முருகன் அப்படிங்கிறதுக்கான சில குறிப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தாதான் மனித நிலையில் உயர்நிலை பெற்ற தெய்வ நிலை பெற்றவர்கள் முருகன் என்று கொண்டாடப்படுகிறார்கள். அப்ப அருணகிரியாரையும் நம்ம என்ன சொல்லணும்? அருணகிரி முருகன் என்று அழைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். சரி, இப்ப அத சான்றோட திருப்புகள்ல இருந்து இவரை வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டங்க. திருப்புகழ் அத்தனையும் அத்துப்படி, ஒரு வார்த்தை நான் தப்பா பேச முடியாது. மற்ற ஊர்ல தைரியமா ஏதோ ஒண்ணு ரெண்டு அப்படி அடிச்சு விட்டா கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவர் கோர்ட்லயே இவரை யாரும் அப்படி பண்ண முடியாது, திருப்புகள்ல பண்ணவே முடியாது. திருப்புகள்ல கரைச்சு குடிச்சவர். ஆனாலும் இப்ப சொல்றேன், அருணகிரிநாதர் அருணகிரி முருகன் அழைக்கலாமா? அவங்க ரெண்டு பேரும் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் அந்த நிலை ஏற்பட்டதா அப்படின்னா அவர் சொல்றாரு, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதாய் அழைத்து, அன்பா கூட்டாரா, என்னை இனிதாய் அழைத்து. அப்புறம் எனது முடி மேலே, அருணகிரிநாதருடைய திருமுடி மேல இணைதாள் அளித்து, சரி அவர் திருவடியை இணைதாள் அளித்தார் கூட்டாரா. உனது மயில் மேல் இருத்தி, எப்படி மயில்ல முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படி அருணகிரிநாதரை உட்காந்து வச்சுட்டார் இல்லையா? இப்ப பாட்டு பாருங்க, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதாய் அழைத்து முடிமேலே இணைதால் அழித்து உனது மயில் மேல் இருத்தி, அப்புறம் ஒளிர் அயில் வேல் அழித்து, கையில எனக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. அதான் முருகனுடைய பரம்பரையில வருகிற அடியார்கள் கௌமார சமயத்துல வர்றவங்க அவங்க ஒரு வேல் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வேல் தாங்கிதான் நிற்பாங்க. இப்ப எங்க கௌமார படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குரு முதல்வர் அங்க இருக்கிற தண்டபாணிக்கு கீழே தான் அடங்கி இருக்கிறார். கரெக்டா அவருடைய சமாதி அதுக்கு கீழே நேரா அப்படியே. அதுக்கு அடுத்து வந்த சுவாமிகள் வந்து முதல்ல வந்து ராமானந்தர், அதுக்கு அடுத்து வந்த சுவாமிகள் கரெக்டா அந்த பலிபீடத்துக்கு கீழே மயிலுக்கு கீழே அவருடைய சமாதி இருக்கு. அதுக்கப்புறம் வந்த சுந்தர சுவாமிகள் அந்த பலிபீடத்துக்கு கீழே அவருடைய சமாதி வச்சாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க வெவ்வேறு வடிவத்துல உருவத்துல இருந்தா கூட முருகனை நினைந்து நினைந்து உணர்ந்து 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 இவர்கள் முருக நிலை எழுதுகிறார்கள்.
அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டினுடைய மிக உயர்ந்த நிலை. அதான் கௌமார சமயத்தினுடைய பெருநிலை. அப்ப அவங்களுக்கு வேல் உண்டு, அவங்களுக்கு மயில் உண்டு, அவங்களுக்கு கொடி உண்டு, அவங்க அதுவாகவே வணங்கப்படுகிற தந்தை உண்டு. இருநோய் மலத்து சிவ ஒளியால் விரட்டி என இனிதாய் அழைத்து எனது முடிமேலே இணைதான் அழித்து உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் அயில் மேல் அழித்து மகிழ இருவோரும் ஒருவாக என கையிலை. நம்ம 2 பேரும் ஒரே ஆளா கைலைக்கு போயிட்டோம். அப்ப நம்ம 2 பேரும் ஒரே ஆளா கைலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அடியார்கள் அந்த தன்மையினை பெற்று அதே நிலை முருகு என்ற நிலையை பெறுகிறார்கள். இத முதல்ல வேண்டுகிறார், எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டது. யோகத்தை சேருமாறு நீ ஞானத்தை போதியாய், யோகத்தை சேருமாறு நீ ஞானத்தை போதியாய், எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்ட பாட்டு இருக்கு. நான் அந்த நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பாட்டு இருக்கு. எனவே இந்த நிலை அடைகிற போது, முருகு என்ற நிலையை அடைகிற போது அவர்கள் முருகன் என்ற தன்மையில் வணங்கத்தக்கவர்களாக ஆகிறார்கள். முருகனா ஒரே நிலையில வீரம், இளமை, புகழ், செல்வம், அழகு, ஞானம் எல்லாமே முருகங்கிற சொல்லுல அடக்கும். சோ எந்த நிலையில அதை அடைஞ்சாலும் அவங்க முருகனாக நிறைகிறார். அப்படி மருதமலையில ஒரு சித்தர் இருந்திருக்கலாம், பழனியில போகர் இருந்திருக்கலாம். அப்படி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெரிய திருச்செந்தூர்லயும் பின்னால சிவலிங்கத்தை பூஜை பண்ணாருன்னு பின்னால இருக்கு சார். என்னுடைய அபிப்பிராயம் அதுவும் ஜீவ சமாதி தான். திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு பின்னால ஒரு 5 லிங்கம், பஞ்சலிங்கமா இருக்கும். அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியா தான் இருக்கணும். அந்த முருகனை வணங்கின ஒரு பெரியவருடைய ஜீவ சமாதியா மட்டும்தான் இருக்க முடியும். நாம வரலாறுகளை ஒழுங்காக தொகுப்பதில்லை, வரலாறுகளை ஒழுங்காக படிப்பதில்லை. அதைவிட மிக முக்கியம், படிக்காமலேயே பேசுவதில் மிக வல்லவர்களாக ஆகிவிட்டோம். அதுவும் நம்முடைய யூடியூப் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வாட்ஸ்அப் டாக்டர்களும் பேசுகிற பேச்சு இந்த உலகத்தில் யாராலும் கண்டறிய முடியாத பேர் உண்மைகள். அவங்க வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் வாங்கி அவங்க போட்டு பேசுவார், தோன்றதெல்லாம் பேசுவார். இந்த ஒரு பாட்டு போறவே என்ன, ஒளி அயில்வேல் அழித்து மகிழ இருவோரும் ஒருவாகு எனவே. இந்த நிலை முருகனை வணங்குகிறவன் முருகனுடைய நிலை பெறுகிறான் என்கிற அற்புதமான தன்மை, இருவரும் ஒருவராக இணைகிற அழகு, இது திருப்புகழில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த அனுபூதி நிலை அடைவதற்கு சத்குருநாதர் அருணகிரிநாதர் வழிவகுக்க வேணும். இந்த இடத்துல அந்த மண்டபம் எல்லாம் கட்டி முடிஞ்ச உடனே முன்னால ஒரு அழகான அந்த மண்டபம் உருவாகுது. அந்த மண்டபத்துல இந்த ஹைதராபாத் மியூசியத்துல ஒரு சிலை இருக்கும், 2 கேரக்டர். இந்த பக்கத்துல ஒரு பெண்ணினுடைய சிலை அப்படி குனிஞ்சு நிப்பா, இந்த பக்கத்துல ஒரு வீரனுடைய சிலை அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிற்பத்துல இந்த பக்கத்துல பார்த்தா அருணகிரிநாதரா தெரியணும், அந்த பக்கத்துல பார்த்தா முருகப்பெருமானா தெரியணும். அப்படி ஒரு சிற்பத்தை இந்த மணிமண்டபத்துல அமைத்து, நீ வேறு எனாது நான் வேறு எனாது ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் தனி அது அப்படிங்கிற அந்த சிற்பத்தை அந்த பொறிச்சு இந்த இடம் இன்னும் அருணகிரியாருடைய கருணையோடு வளர வேண்டும். ஐயாவுக்கு இந்த விருதெல்லாம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான விருது பெற்றவர்கள், அவரோடு பக்கத்தில் நான் இருந்தது எனக்கு விருது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி, மேலும் மேலும் இந்த பணிகளை அன்பர்கள் செய்து இந்த இடம் பொலிவுடைய ஒரு பெரும் தலமாய் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.